ஈரோடு மாவட்டத்தில் இயற்கை வேளாண் தொழில்நுட்பத்தை பின்பற்றும் விவசாயிகளை ஒருங்கிணைத்து கூட்டுறவு சங்கம் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் அரசு நலத்திட்டங்கள் விரைந்து கிடைக்கும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி அறிவித்துள்ளார். மேலும் ரசாயன பயன்பாட்டை குறைத்து மண் வளத்தை பாதுகாக்கவும் இளம் தலைமுறையினர் மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தலில் ஈடுபடவும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். அப்போ இப்ப நாம உண்மையிலே விவசாயம் அப்படின்னு சொன்னா இயற்கையோடு சார்ந்து, இந்த பருவகாலத்தோடு சார்ந்து, காலநிலை சார்ந்து, அதை நமக்கு சார்பாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளதான் உண்மையான விவசாயம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் ரோந்து பணியின் போது சந்தேகத்திற்கிடமாக சிக்கிய ஒசூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 2 திருட்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். போலீசார் நடத்திய தீவிர விசாரணையின் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் திருடப்பட்ட இருசக்கர வாகனங்கள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மச்சுவாடியில் சாலை விரிவாக்க பணியின் போது குடிநீர் குழாய் உடைந்து விநியோகம் தடைப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற் பொறியாளரை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திடீரென நடத்தப்பட்ட இந்த எதிர்பாராத சாலை மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற தேனி மாவட்டத்தை சேர்ந்த செல்வம் உள்ளிட்ட 3 பேரை வெள்ள பாதிப்பிற்கு பிறகு தொடர்பு கொள்ள முடியாததால் அவர்களை கண்டுபிடித்து மீட்டுத் தர கோரி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 49 பேருடன் கைலாச யாத்திரை சென்றவர்களில் இவர்களுடன் எந்தவித தொடர்பும் இல்லாததால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அவர்களை மீட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால் வழியாக நீண்ட தூரம் பாத யாத்திரையாக செல்லும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ரோட்டரி கிளப் சார்பில் பிஸ்கட் மற்றும் குடிநீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டன. சென்னை உள்ளிட்ட பல்வேறு தொலைதூர பகுதிகளில் இருந்து சாதி மத பேதமின்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி நோக்கி செல்வதால் அவர்களுக்கு பல்வேறு அமைப்புகள் இத்தகைய உதவிகளை செய்து வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் ராஜவாய்க்காலில் விவசாய பாசனத்திற்காக தாமதமின்றி தண்ணீர் திறக்க கோரியும் செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் திறக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தும் MP மாதேஸ்வரன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. எவ்வித முன் அறிவிப்புமின்றி தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் வெற்றிலை உள்ளிட்ட 30,000 ஏக்கர் பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கடும் கவலையில் உள்ளனர். முதலமைச்சருடைய செவிக்கு இதெல்லாம் கொண்டு செல்கிறீர்களா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அங்கு இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் அங்கே சட்டமன்றத்திலே பல்வேறு விவாதங்களை நடத்துகிறார்கள். விவசாயிகளுக்காக எதிர்க்கட்சியில் இருந்து நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இங்கு இதுக்கு உண்டான செவிகளை சாய்ப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. வெவ்வேறு பிரச்சனைகளை கிளப்பி அவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்களே வழியே இங்கு இருக்கின்ற விவசாயிகளுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு தார்மீக உரிமை அவர்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது. அதை மறுக்கிறார்கள். அது ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. கரூர் மாவட்டம் புலியூர் காளிபாளையத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் நோயுற்ற கால்நடைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு சிறந்த கால்நடைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இம்முகாமில் செயற்கை முறை கருவூட்டல், தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் குடற்புழு நீக்கம் போன்ற பல்வேறு அவசியமான மருத்துவ சேவைகள் கால்நடைகளுக்கு வழங்கப்பட்டன. தேர்தல் வாக்குறுதியின்படி 100% கூட்டுறவு சங்க கடன்களை தள்ளுபடி செய்யாத தமிழக அரசை கண்டித்து நாகை மாவட்டம் திட்டச்சேரியில் விவசாயிகள் தங்களது துண்டை விரித்து தானம் பெறும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக முதலமைச்சருக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டு உடனடியாக கடன்களை ரத்து செய்ய வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் பொதுமக்களுக்கு அங்குள்ள ஆழமான குழி, சேதமடைந்த மின் விசிறிகள் மற்றும் பாதுகாப்பற்ற மின்சார கேபிள்களால் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு அதிகாரிகள் உடனடியாக இதனை ஆய்வு செய்து சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென் தமிழ்நாட்டின் வான்வழி இணைப்பை மேம்படுத்தும் வகையில் தனியார் நிறுவனத்தின் புதிய ஹெலிகாப்டர் செயல்பாட்டு மையம் மதுரை விமான நிலையம் அருகே தொடங்கப்பட்டுள்ளது. இம்மையம் மூலம் மருத்துவம், அவசரகால சேவைகள் மற்றும் ராமேஸ்வரம், கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு ஹெலிகாப்டர் சேவைகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிற இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் மதுரை நகர சுற்றுலா தவிர மதுரையிலிருந்து கொடைக்கானல், மதுரையிலிருந்து
ராமேஸ்வரம், மதுரையிலிருந்து கன்னியாகுமரி போன்ற சுற்றுலா தலங்களுக்கும் செல்ல இருக்குது. அதுபோக உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இன்றைக்கு ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன் சகஜமாக நிறைய நடக்குது. அதே மாதிரி மூளைச்சாவு விபத்தில் அடைந்த ஒரு நோயாளி அவங்களுடைய உறுப்புகளை தானம் கொடுக்குற அந்த ஒரு இதுவும் நிறைய இப்போ அவேர்னஸ் இருக்குது. அப்படிப்பட்ட சமயங்களில் அந்த 5-6 ஆர்கனை வேறு ஆஸ்பத்திரிகளில் தேவை இருக்கக்கூடிய ஊர்களில் கொண்டு போய் கொடுக்கணும். அதற்கு இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் முக்கியமாக பயன்படக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. சென்னை குரோம்பேட்டையை சேர்ந்த தனியார் நிறுவனம் மூலம் கைலாஷ் யாத்திரைக்கு சென்ற 49 தமிழர்கள் நேபாள சீன எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட திடீர் காட்டாற்று வெள்ளம் மற்றும் இமிகிரேஷன் அலுவலக இடிபாடுகளில் சிக்கியதால் அவர்களுடன் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இவர்கள் யாத்திரை முடிந்து இன்று சென்னை திரும்ப இருந்த நிலையில் பயண வழிகாட்டி உட்பட யாரையும் தொடர்பு கொள்ள முடியாததால் குடும்பத்தினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். ஆக்சுவலாக அடுத்த நாள் மார்னிங் 8:45 போல் நாங்கள் கால் பண்ணும்போது ஏஜென்சி என்ன சொன்னாங்கன்னா, இமிக்ரேஷன் ஆஃபீஸில் தான் எல்லாரும் இருந்தாங்க. அந்த 49 மெம்பர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 150 மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ் பர் வீடியோ இமிக்ரேஷன் ஆஃபீஸில் தான் ஃப்ளட் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்ததுலேருந்து நேத்திலேருந்து எல்லாருமே ஃபுல் ஃபேமிலியும் பயத்தில் தான் இருக்கும், ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.